தேர்தல் ஆணையத்தை அதிர விட்டிருக்கிறது கர்நாடகா மாநில அரசு. ரொம்ப குறிப்பாக இவிஎம் மெஷின்ஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, மீண்டும் வாக்குச்சீட்டை தான் கொண்டு வர வேண்டும் என மாநில அரசினுடைய கேபினெட் கூடி ஒரு பரிந்துரையை மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறது. இது கர்நாடகாவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதை விட இது தேசிய அரசியலிலும் கவனம் பெற்றிருக்கிறது. அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, கேபினெட்டினுடைய பரிந்துரை தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துமா, இதெல்லாம் தனி விவாதம். ஆனால் இந்த உரையாடலை செய்வதற்கு இது மாநில மக்கள் தேர்ந்தெடுத்த அரசினுடைய குரல் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையினுடைய பின்னணி என்ன? இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக கர்நாடகா மாநிலத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது. அவங்க பாஜகவுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள் என்பது வெளியாகி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இப்போது கவனம் பெற்றிருக்கிறது. என்ன நடக்கிறது கர்நாடகாவில்? கர்நாடக அரசு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த பரிந்துரை என்ன, கேபினெட் முடிவுகள் குறித்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்த ஸ்க்ராலில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். கர்நாடகா டெல்ஸ் ஈஸி டு யூஸ் பேலட் பேப்பர்ஸ் இன் லோக்கல் போல்ஸ் சைட்ஸ் எரோஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் இவிஎம்ஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி இருக்கிறது, நீங்கள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பழையபடி நம்ம வாக்குச்சீட்டு முறைக்கே போக வேண்டும். மக்களுக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த இவிஎம்மின் மீது, ஓட்டு மிஷின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்கிற விஷயத்தை சைட் பண்ணி அவங்க கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் செய்தியாக மாறியிருக்கிறது. இந்த ஹிந்துவும் அதே ரிப்போர்ட் செஞ்சுருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட்ஸ் டு எஸ்இசி மாநில தேர்தல் ஆணையத்துக்கு டு ரிவர்ட் டு யூஸ் பேலட் பேப்பர்ஸ் இன் லோக்கல் பாடி போல்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்போ அவங்க சொல்லக்கூடியது, திரு சித்தராமையா அவர்கள் தலைமையிலான கேபினெட் கூடி ஒரு ரெசல்யூஷனை நகர்த்தியிருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக இந்த பரிந்துரை என்பது போயிருக்கிறது. அவங்க என்ன குறிப்பிட்றாங்க, இப்போ சமீபத்தில் இதை நம்ம பொலிட்டிக்கலாக பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் மகாதேவ்புரா அப்படிங்கிறத கான்ஸ்டுவன்சியை குறிப்பிடுறாரு. அதாவது அது பெங்களூரில் 3 தொகுதிகள், நம்ம இங்கே சென்னையில் நார்த்து சவுத்து சென்ட்ரல் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே கர்நாடகாவில் பெங்களூரு இருக்காங்க. அதில் மகாதேவபுரா கான்ஸ்டுவன்சி தான் அவர் சைட் பண்ணார். அப்போ அது நேரடியாகவே கர்நாடகா சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. கர்நாடகாவில் குறிப்பிட்ட தொகுதி சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது இதே போல் எத்தனையில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. எனவே இவிஎம் வேண்டாம் என்பதாக அந்த உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவங்க குறிப்பிட்றாங்க, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மக்களுக்கு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் மெஷின் வேண்டாம் என்பது முதல். இரண்டாவது வேலை, காங்கிரஸ் என்கிற கட்சி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இவங்க எப்படியெல்லாம் ஆட்களை சேர்த்துருக்கிறாங்கிறது தொடர்பாக அந்த வேலையை பார்க்கறதுக்கு கட்சியையும் இறக்கி விட்டுருக்கிறார்கள். ஸோ ஒரே நேரத்தில் மெஷினும் வேண்டாம், ரெண்டாவது வாக்காளர்கள் ஒரே ஆளுக்கு எத்தனை ஓட்டுருக்கு போகிறது வர்றதுங்கிறது, வேறு ஆட்களை கொண்டு வந்து உள்ளே சேர்த்தது எப்படி பண்ணியிருக்கிறாங்கங்கிறது, அந்த எலக்டோரல் ரோலை பார்க்கறதுங்கிறத மற்றும் ஒரு வேலையாக காங்கிரஸ் அரசு அங்கு நகர்த்தி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இது ரொம்ப ஏன் பேசுபொருளாக மாறுதுன்னா, தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வெளிப்படையாகவே பாஜகவுக்கு சார்பு நிலை எடுத்து விட்ட பிறகு இது இப்போது கவனம் பெறுகிறது. மற்ற அரசுகளும் இதே போல் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அல்லது பப்ளிக் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவதற்காக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தங்களுடைய கேபினெட்டை கூட்டி இதே மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷனை, பரிந்துரையை தேர்தல் ஆணையத்துக்காக, அந்த மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணுங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது தொடர்பாக கர்நாடகாவினுடைய சட்டத்துறை அமைச்சர் HK பாட்டீல் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த மிஷின்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சரி, அதே போல் அது வந்து நம்ப தகுந்தது தானா, அந்த க்ரெடிபிலிட்டி, கான்ஃபிடென்ஸ் ரெண்டுமே காலி ஆகிடுச்சு. பொதுமக்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்குமே இப்படி ஆயிருக்கு என்பதாக அவர் பேசுகிறார். கேபினெட் உடனடியாக கூட வேண்டிய சூழல் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம், பெங்களூரில் ரிசைட் ஆகாத ஆட்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் அதையும் கவனிக்கணும். மற்றபடி மெஷினு வாக்காளர் இன்னைக்கு இப்போ 3 நிலைகளில் நாங்கள் இதை எதிர்கொண்டு இருக்கிறோம், இந்த அரசு அதை எதிர்கொள்ளுது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இப்போ இந்த சூழலில் தான் தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டிருக்கிறது, குறிப்பாக பெங்களூரை மையப்படுத்தி அப்படிங்கிற செய்தி விவாதமாக மாறியது. நேரடியான கேள்வியாகவே இந்த வயர் போன்ற ஊடகங்கள் கேட்கிறார்கள். நம்ம அதை பார்க்குறோம். ஈஸி நோட்டீஸ் டு காங்கிரஸ் பவன் கேரா ஆன் டியூவல் எபிக் நம்பர் ரைசஸ் கொஷின் ஆன் இன்ஆக்ஷன் ஆன் மகாதேவ்புரா அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய பவன் கேரா அவர்கள் 2 வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காரு வெவ்வேறு தொகுதியில் அப்படின்னு அவர்
அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கிறது. அவர் சொல்லிவிட்டார், நான் இதை கேன்சல் பண்ணணும்னு கிட்டத்தட்ட 2016 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கான காப்பி என்கிட்ட இருக்குது. அதை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கிறத தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். டபுள் என்ட்ரி எனக்கு வரும்னு நான் சைட் பண்ணி இடம் மாறின பிறகு என் தொகுதியில் அங்கேருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு கொடுத்ததை ஏன் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் முடிவெடுக்கலை அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் எங்கேருந்து போகுதுன்னா, பாஜகவினுடைய ஐடி விங்க அதனுடைய தலைவராக இருக்கும் அமித் மால்வியாவை தான் அதை வந்து எடுத்து போடுறாப்புல. இப்போ என்னன்னா, பிஜேபி ஒரு கட்டத்தில் எங்கே சிக்கிடுறாங்கன்னா, அவங்க காங்கிரஸை மாட்டி விடுறேன் அப்படின்னு போகிறாங்க, இல்லைனா எதிர்கட்சியை மாட்டி விடுறேன்னு போகிறாங்க. போய் தேர்தல் ஆணையத்தை மாட்டி விடுறாங்க, நெருக்கடிக்கு தள்ளிடுறாங்கங்கிறதா ரொம்ப சிக்கலாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடி மீடியா, வட இந்திய மீடியா ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தியினுடைய தொகுதிக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் இங்கே வந்து 0ன்னு வீடு நம்பர் கொண்ட ஆட்கள் இருக்காங்க பாருங்க, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் அவங்க எடுத்து ஏதோ 2 பேரை கண்டுபிடிச்சு எடுத்து போடுறாங்க. எங்கே கேள்வி வந்ததுன்னா, அப்போ அங்கேயும் இந்த மாதிரியான சீட்டிங் ஆட்களை சேர்க்கறதுக்கு ஆளக்கூடியது என்ன அரசாக இருக்குது? யோகி ஆதித்யநாத்தோட அரசாக இருக்குது. 10 வருஷம் இல்லை 8 வருஷமா யோகி ஆதித்யநாத் அரசு இருக்கும்போது, 10 வருஷமாக மேலே மோடிஜி இருக்கும்போது, உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி தொகுதியில் காங்கிரஸ் சேர்க்க விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ தேர்தல் ஆணையம் எந்த தொகுதியில் யார் ஃபேக் ஓட்டர்ஸை சேர்த்தாலும் கண்டுபிடிக்கலாம் தேர்தல் ஆணையத்துக்கு வழி இல்லை, அவங்க ஏமாந்து போய் உள்ளே விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா என்பது போன்ற விஷயங்களாக அது மாறியது. அகிலேஷ் சிஎம்மா இருந்தால் ராகுலை ஜெயிக்க வைக்க சேர்த்துட்டாருங்கிறது பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டாக இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாத அமைப்பாக போய்விட்டது அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் பழியை தூக்கி அவங்க மேலே போடுறீங்களா என்பதாக அது மாறியது. அதுக்கு பிறகு இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்லாம் அவங்க செய்யாமல் இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு அனுராக் தாக்கூர் அவசரமாக வந்து முக ஸ்டாலின் அவர்களே அப்படி தான் சீட்டிங் பண்ணி ஜெயிச்சாருன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஒரே இடத்துல கிட்டத்தட்ட இந்த 200 பேருக்கு மேலே 100கணக்கானோர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு இதை சார்ஜை கிளைம் பண்ணார். இங்கே போய் ஃபேக்ட் செக் பண்ணால் அது அப்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸில் வச்சுக்கிட்டு அதில் 200 பேர் கூட இருக்க மாட்டாங்களாங்கிற கேள்வி நம்ம எழுப்பினோம்னா அது வேறு விதமாக போயிடும். இப்போ எங்கே கேள்வி வருதுன்னா, தேர்தல் ஆணையம் 2 பேருக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு 2 வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோன்னு அனுப்புனாங்க. அதே போல் பவன் கேராக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாரும் என்ன கேள்வியை நோக்கி நகர்த்துறாங்கன்னா, 1,250,000 வாக்கு சீட்டிங் இருக்குன்னு ராகுல் காந்தி ஆதாரங்களோட பொதுவெளியில் போட்டார். இந்த 1,00,000ல் 11,000 பேர் டூப்ளிகேட் திரும்ப இருக்கிறது, ஒருத்தருக்கு 2 3ன்னு. அடுத்து மற்ற 40,000 பேர் அட்ரஸில் சீட்டிங் பண்ணது, போனது, ஃபார்ம் 6 வச்சு தவறாக செஞ்சது, இப்படிலாம் எல்லாம் போட்டார்ல. இந்த 1,00,000 பேரில் எத்தனை பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்கிற கேள்வியை தேர்தல் ஆணையத்தை நோக்கி இன்றைக்கு ஊடகங்கள் கார்த்தனமாக முன்வைக்கிறார்கள். அப்போ இதில் யாராச்சும் ஒருத்தரையாச்சும் கண்டுபிடிச்சி, ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஊடகங்கள் நேரடியாக அதில் இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கே போய் வீட்டை லைவில் எடுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு உள்ள கதவை திறந்தீங்கன்னா ஒரு ரூம், அவ்வளோதான், வீடு முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டில் 140 பேர் இருக்காங்கன்னு தேர்தலில் இதில் ஓட்டர் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி 140 பேர் ஓட்டும் போட்டிருக்கான். இப்போ இந்த 140 பேர் எங்கன்னு அந்த 2 பேரை கேட்டால், நாங்கள் பெங்காலிலேருந்து வேலை செய்ய வந்தவங்க, நாங்கள் பிழைக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து நான் 3 மாதம் தான் ஆகுது, வீட்டு ஓனர் எங்களுக்கு வாடகைக்கு விட்ருக்காருங்க, அந்த 140 பேர்லாம் இங்கே இல்லைங்கன்னு அந்த தம்பிக்கு சொல்கிறாங்க. கதவை திறந்தால் ஒரே ரூமில் வீடு முடிக்குதுன்னா அதுக்குள்ளே 140 பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்த எலெக்ஷன் அதிகாரிகளில் தொடங்கி லோக்கல் அதிகாரிகள்லேருந்து அத்தனை பேரையும் நீங்கள் பிடிக்கணும். இதில் அந்த 140 பேர் இந்த வீட்டினுடைய ஓனரு இல்லை யார் சேர்த்தா, அங்கே BLOவா யார் இருந்தா, BLAவா யார் இருந்தா, இதில் எதையாவது கண்டுபிடிச்சி அதை பற்றி விசாரிக்க உத்தரவிடுகிறோம் என்று ஒரு உத்தரவையாச்சும் உங்களுடைய தேர்தல் ஆணையம் போட்டதாங்கிற கேள்வி இப்போ வருது. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளின் மீது குற்றச்சாட்டை பாஜக ஐடி விங்கினுடைய தலைவர் சோஷியல் மீடியாவில் போட்டால் கூட அதை சுவமோட்டோவாக எடுத்து நீங்கள் அவங்களுக்காக பாஞ்சு வேலை செய்வீங்க. ஐயோ தேர்தலில் நாங்கள் நியாயமாக நடத்துவோம்னு எதிர்கட்சிகளின் மீது பாய்வீங்க. ஆனால் இந்த மாதிரி 1,00,000 பேர் இருக்குன்னு ஆவணங்களோட பொதுவெளிக்கு போட்ட பிறகும் நீங்கள் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கொடுங்க, கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து ஒன்று போட்டு கொடுங்க, நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என் மேலே சட்ட ரீதியாக தண்டனை எடுத்து நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஜெயிலில் போடலான்னு கூட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பது என்பது தேர்தல் ஆணையம் முற்றுமுழுதாக பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பாக, விங் அமைப்பாக
மாறிடுச்சு என்கிற நிலைக்கு தான் இப்போது இது வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போ இதுதான் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான விஷயமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகார வரம்புகளை பாஜக என்று வந்தால் மறந்து விடுகிறது, அல்லது அதிகாரமே இல்லாத பல்லில்லாத ஒரு அமைப்பாக மாறிடுதுங்கிற குற்றச்சாட்டுக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு நம்ம இங்கே எடுத்தோன்னா தான் பிரதமர் மோடி அவர்களை ஏறத்தாழ நீங்கள் 100 முறை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் கடந்த காலத்தில் இப்படி செய்திருக்கிறது. எதற்கு? இஸ்லாமியர்கள் குறித்து வெறுப்பு பேச்சு பேசினார் என்பதற்காக மறைந்த பால் தாக்கரே அவர்களுக்கு அவர் பேசி 12 வருஷம் கழிச்சு 13 வருஷம் கழிச்சு நீங்கள் இதுக்கு முன்பாக ரொம்ப வெறுப்பாக பேசினதா நாங்கள் கேள்விப்படுறோம், எனவே உங்களுக்கு தடை. எதற்கு? தேர்தலில் போட்டியிட, தேர்தலில் வாக்களிக்க. எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிட முடியாது, எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டே போட முடியாது, யாருக்கும் நீங்கள் எலெக்ஷனில் பிரச்சாரமும் பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் அவருக்கு 6 ஆண்டுகள் தடை விதித்தது. வெறுப்பு பேச்சு பேசியதற்காக. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி வெறுப்பு பேச்சே பேசலையா? வள்ளலார் மாதிரி அன்பே சிவம், சிவமே அன்பு, இல்லை அன்பே சிவம் படத்தில் வர கமலஹாசன் மாதிரி தத்துவார்த்தமாக பேசினாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினோம்னா தேர்தல் ஆணையம் ஏன் அந்த இடத்தில் செயல்படாமல் நின்றது? ஏனென்றால் தங்களை வேலைக்கு வச்ச முதலாளிக்கு எதிராக யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிற இடத்துக்கு அது அப்போது இருந்த ராஜீவ்குமார் அவர்கள் ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் ஆகட்டும், இவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடியது பாஜகவினுடைய சார்பு நிலை எடுத்து சிஸ்டத்தையே பயசாக திருப்பிட்டாங்கிறது தான் இங்கு வெடித்து கிளம்பக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இப்போது வரைக்கும் அவங்க பதில் கொடுக்கல. உச்சநீதிமன்றத்தில் அதற்கான விஷயங்களை நேரடி ரிப்போர்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. 89 லட்சம் மனுக்களை நிராகரித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் என்று ஒரு பரபரப்பான பகிரங்கமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிறது. 89 லட்சம் மனுக்கள் எதுக்கு? பீகாரில் பெயர் நீக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள், இது தொடர்பாக அதில் தப்பு நடந்துருச்சு, அதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு அதை எதிர்த்து பதிவு செய்யப்படுகிற சேலஞ்ச் பண்ணி வரக்கூடிய டிராஃப்ட் சேலஞ்ச் பண்ணி வரக்கூடிய சேலஞ்ச் பெட்டிஷன்ஸை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 89 லட்சம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேல்னு. அடிப்படையில் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் 100% ஓட்டு போட வைக்கணும், இருக்கிற எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறது. ஆனால் நீங்கள் கொத்தான ஆட்களை நீக்கக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய வாக்காளர் உரிமையை கேள்விக்குள்ளாக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறதுங்கிறது தான் கேள்விக்குரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இப்போ என்னன்னா, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் வரும்போது இதனுடைய அடுத்தடுத்த கட்ட நிலைகளுக்கு போகும். உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக தேர்தல் ஆணையத்தை அப்படியே விட்டால் அவங்க கொடுக்கறது தான் ரிப்போர்ட்டுன்னு ஆகிடும். இந்தியா முழுக்க இன்றைக்கு எந்த மாநில தேர்தல் ஆணையத்திலும் நீங்கள் போயிட்டு இந்த 2003 எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த ஃபைலு, அந்த அறிக்கை, சுற்றறிக்கை, அன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் ஒரு மாநிலத்திலும் இல்லைங்கிறாங்க. ஆஃப்லைன்லேயும் நாங்கள் ரெக்கார்டு வச்சிடலாங்க, ஆன்லைன்லேயும் இல்லைன்னு இருந்ததை நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அப்போ நீங்கள் ஏதோ ஒன்றத்தை மறைக்கிறீங்கன்னா எதுக்கு மறைக்கிறீங்க? சீட்டிங் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் தான் ஒரு விஷயத்தை மறைப்பாங்கங்கிற பாயிண்ட் வருது. இப்படி பாதி உண்மையை சொல்வது, தேவைப்பட்ட உண்மையை மட்டும் ஃபேக்டை சொல்கிறது, பொய்யாக சொல்லுவது, உண்மையை மறைப்பது, இது எல்லாமே பலவிதமான நிலைகளில் குற்றமாக பார்க்கப்படும். எனவே தான் உச்சநீதிமன்றம் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலிருந்து வாலண்டியர்ஸ் அனுப்புங்க, அவங்க ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அதிலிருந்தெல்லாம் அதை வாங்கி பீகார் மாநிலத்தினுடைய சட்ட ஆலோசனை அந்த உதவி மையங்களினுடைய அதிகாரி தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அதை தொகுத்து உச்சநீதிமன்றத்துக்கு ரகசிய அறிக்கையாக கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்த பிறகு தான் தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரை கிரவுண்ட் ரிப்போர்ட் பை ஜுடிஷியரி அப்படிங்கிற விஷயம் வரும்போது தேர்தல் ஆணையம் மிக நிச்சயமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கேபினெட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பைண்டிங் கிடையாதுனாலும் ஒரு அழுத்தத்தை, ஒரு உரையாடலை பொலிட்டிக்கலி இன்றைக்கு கர்நாடகா செய்திருப்பது என்பது வரவேற்கத்தகுந்த ஒரு மூவாக பார்க்கப்படுகிறது. ஃபர்தராக இது எப்படி போகுது, என்னுடைய பயணங்கள் பொறுத்து நம்ம அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் கரலோடு.